சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய தினம் சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவானது 85,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு நிறுத்தப்படுகின்ற அபாயத்தில் காணப்படுகின்றது. இவ்வாறு இந்த 85,000 மக்களுக்கு நிறுத்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகவும், முதியோர் கொடுப்பனவானது வைப்பில் இடப்பட்டுள்ளது. அது தொடர்பாகவும் இந்த உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பல்வேறு விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். என்னுடைய காணொலியை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நான் போடுகின்ற வீடியோக்கள் உங்களை சேரும். உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்கள், அதாவது 2025ஆம் ஆண்டு இந்த உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய அதாவது செய்முறை பரீட்சை, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் என்று சொல்லுவோம், அந்த செய்முறை பரீட்சையானது வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி தொடக்கம் 15ஆம் தேதி வரை இடம்பெறப் போகின்றது. ஆகவே இந்த காணொலியை பார்க்கின்றவர்கள் இந்த உயர்தர பரீட்சை அதாவது 2025ஆம் ஆண்டு எழுதிய மாணவர்களுக்கு இது தொடர்பாக தெரியப்படுத்துங்கள். அது மட்டுமல்லாது இந்த அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழான முதியோர் கொடுப்பனவானது நேற்றைய தினம் வங்கிகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தகவலையும் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் வங்கிகளுக்கு சென்று உங்களுடைய இந்த முதியோர் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாது இந்த அதாவது அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு பதிவு செய்து ஏற்கனவே நிதி பெற்றவர்களில் 85,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு நிதியினை அதாவது நிறுத்தும் அபாயத்தில் காணப்படுகிறது. அதற்கு பிரதான காரணம் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் அஸ்வஸ்ம நிதிக்கு பதிவு செய்து ஒரு வருடத்துக்கு உங்களுடைய நிதியினை பெற்றுக்கொள்ளலாம். இருப்பினும் மீண்டும் நீங்கள் அதாவது இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவினை பதிவு செய்யும் பொழுது வழங்கப்பட்ட தகவல்களை மீளாய்வு செய்ய வேண்டும். அதாவது ஒரு வருடம் நிறைவடைந்த பின் உங்களுடைய தகவல்களை நீங்கள் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் புதுப்பிக்க தவறும் பட்சத்தில், அதாவது முதலாம் கட்டத்தினர், இரண்டாம் கட்டத்தினர் அவ்வாறெல்லாம் இல்லை. அதாவது நீங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நிதி சரியாக ஒரு வருடங்கள் கிடைத்த பின்னர் அந்த தகவல்களை நீங்கள் மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். அவ்வாறு புதுப்பிக்க தவறியதாக கிட்டத்தட்ட 85,000க்கு மேற்பட்ட மக்கள் அவ்வாறு நீங்கள் உங்களுடைய தகவல்களை மீண்டும் புதுப்பிக்காமல் காணப்படுகிறீர்கள். அவ்வாறு நீங்கள் காணப்படும் பட்சத்தில் உங்களுடைய தகவல்களானது மீள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டாது. அவ்வாறு உட்படுத்தப்படாத சந்தர்ப்பத்தில் உங்களுடைய நிதியானது நிறுத்தப்படும் அபாயத்தில் காணப்படும். ஆகவே அதாவது இந்த நலன்புரி சங்கத்தினுடைய தலைவர் இதனை நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். குறிப்பாக பல்வேறு சமூக ஊடகங்கள் ஊடாகவும் இதனை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக பல்வேறு வழிகளில் தகவல்களை வழங்கியிருந்தார். இருப்பினும் இன்னும் 85,000க்கும் மேற்பட்ட மக்கள் அவ்வாறு இந்த தகவல்களை புதுப்பிக்காமல் காணப்படுகிறீர்கள். அதாவது இந்த தகவலை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் தயவு செய்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதாவது இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவானது 2 கட்டங்களாக இடம்பெறும். ஏழ்மையான மக்கள், மிக ஏழ்மையான மக்கள் என்று அந்த 2 கட்டங்களையும் சேர்த்து இவ்வாறான பெருந்தொகையான மக்கள் அவ்வாறு பதிவு செய்யாமல் காணப்படுகிறீர்கள். அதனை எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்றால், அதாவது அஸ்வஸ்மனுடைய இணையதளத்துக்கு சென்று பதிவு செய்யலாம், அல்லது அந்த படிவத்தினை டவுன்லோட் செய்து அதனை பூர்த்தி செய்து பிரதேச செயலகத்திலும் சமர்ப்பிக்க முடியும். இவ்வாறான 2 வழிகளில் செய்ய முடியும். ஆகவே ஏற்கனவே இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு என்பது மிகவும் கஷ்டப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகின்றது. இவ்வாறு நீங்கள் புதுப்பிக்காமல் காணப்படும் பொழுது அது உங்களுக்கு நிறுத்தப்படும். அதன் பின் நீங்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். அது மட்டுமல்லாது ஏற்கனவே என்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் போடுகின்ற இந்த அஸ்வஸ்ம தொடர்பான கொடுப்பனவுக்கு பல்வேறு மக்கள் பல்வேறு கமெண்ட்ஸுகளை தெரிவித்திருந்தார்கள். அதாவது எங்களுக்கு மிகவும் கஷ்டம், இருப்பினும் எங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு இல்லை என்று பல்வேறு மக்கள் தங்களுடைய துயரங்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதாவது இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்குரிய பதிவுகள் மேலும் மேலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. காலப்போக்கில் உங்களுக்கும் கிடைக்கப்பெறுவதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அதாவது இவ்வாறு கஷ்டப்படுகின்ற மக்கள் உரிய அதிகாரிகளிடம் சென்று கதைத்து பாருங்கள், உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு, அது மட்டுமல்லாது இந்த முதியோர் கொடுப்பனவு, இந்த 2 கொடுப்பனவுகளின் போதும் அதாவது இலங்கையில் காணப்படுகின்ற மதுபான கடைகளினுடைய வியாபாரங்களானது அதிகரித்திருப்பதாக ஒரு தகவல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மற்றைய தினங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த இவ்வாறான நிதி கொடுப்பனவு காலங்களில் இந்த மதுபான கடைகளினுடைய வியாபாரங்கள் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது குறித்தும் அவதானமாக இருங்கள். இவ்வாறு காலப்போக்கில் செல்லும் பட்சத்தில் இவ்வாறான நிதியானது முற்றுமுழுதாக நிறுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.